இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயும் நான் சொல்லிடுறேன். நான் எந்த நேம் மென்ஷன் பண்ணாலும் நம்ம சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை மினிஸ்டர்ஸு, இல்லை முன்னாள் மினிஸ்டர்ஸ் யாரை நான் மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும், நான் அவங்க நேம் மட்டும் மென்ஷன் பண்ணேன்னா அதுக்காக நான் மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லை. அதை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒரு ஃப்ளோவாக டக்குன்னு பேசி முடிச்சிடறேன். நிறைய பேர் கேட்டிருக்க ஒரு விஷயம், இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்ட் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூ தான். அது இஷ்யூ வந்துட்டு நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த இஷ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து யாரை சப்போர்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த இஷ்யூக்கான ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியும். நம்ம 1000 தான் விஷயம் பேசினாலும் டிவிகே வந்து இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த பரந்தூர் ப்ராஜெக்டை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு காமனாக எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியனும் நிறைய இருக்கும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு நிறைய ஏக்கர்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் வந்துட்டு அக்வயர் பண்ணாங்க கவர்மெண்ட். இப்போ 1700 கோடி பக்கமாக வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து செலவும் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து அக்யூசேஷன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் 90% லேண்ட் வந்து ஆல்ரெடி நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ பீப்புள் கிட்ட இருக்கும் இல்லையா லேண்டு, மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வர்றப்போ யூஸ்வலாக என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஸ்கீம் வர இடத்துல எந்தெந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்காங்களோ கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் மார்க் பண்ணியிருக்க அந்த பவுண்டரிக்குள்ள இருக்க லேண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ நான் ஒரு லேண்ட் வச்சிருப்பேன், நான் ஒரு 1 ஏக்கர் வச்சிருக்கேன், நீங்க ஒரு 2 ஏக்கர்ஸ் வச்சிருக்கீங்க, நமக்கு பக்கத்துல லேண்ட் இருக்கு அப்படின்னா, என்னோட 1 ஏக்கர் வந்துட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குவாங்க. இந்த 2 ஏக்கர்ஸ்க்கு அதுக்கான அமௌண்ட் கொடுத்து வாங்குவாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் தேர்ட் பர்சனோட லேண்ட் வந்து ஒரு 5 ஏக்கர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு 1.5 ஏக்கர்ஸ் வச்சிருப்பாங்க, அடுத்து 20 ஏக்கர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன லேண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒட்டுக்கா சேர்ந்தாதான் வந்து அந்த ஒரு 1000 ஏக்கர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லையா. அந்த இருக்க எல்லா லேண்டுமே வந்து டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா, 90% நாங்கள் அக்வயர் பண்ணிட்டோம், 1700 கோடி இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து அசம்பிளியில் அந்த இஷ்யூ நடந்துச்சு இல்லையா. அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏன் வந்து இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு, இப்போ ஏன் நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க. கவர்மெண்ட் வந்துட்டு ஜியோ கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து அனௌன்ஸே பண்ணிட்டாரு, இனிமேல் பரந்தூர்ல ஏர்போர்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருந்தும் கூட இன்னும் நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா எனக்கே தோணுச்சு, நான் வந்து டிவிகே பண்றதெல்லாம் சப்போர்ட் தான் பண்ணேன். நான் வந்து டிவிகேக்கே ஓட் போடல, ஆனாலும் இப்போ டிவிகே பண்ணிட்டு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சப்போர்ட் பண்றேன். எனக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்துச்சு. நான் வந்து அந்த ஷார்ட்ஸ் ஒன்று பேசி போட்டிருந்தேன், ரொம்ப வைரல் ஆச்சு, நிறைய பேர் ஷேர் பண்ணீங்க. அதுல வந்து அதுக்கப்புறம் வந்து நான் யோசிச்சேன், டிஎம்கே நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான், ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, டிஎம்கே வந்து கம்ப்ளீட்டா கெட்டவங்கன்னு கிடையாது, டிவிகே வந்து கம்ப்ளீட்டா நல்லவங்களும் கிடையாது. ரெண்டு கட்சியிலையுமே, எல்லா கட்சியிலையுமே வந்து பொதுவா இது கட்சி மட்டும் விட்டுருங்க, நம்ம ஒர்க் பண்ற இடம், நம்ம படிக்கிற காலேஜ், நம்ம ஒர்க் பண்ற ஆஃபீஸ், நம்ம டே டு டே மீட் பண்ற நிறைய பேர் வந்துட்டு நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்து தான் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் டிஎம்கே வந்துட்டு பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா, நான் வந்து ரொம்ப ஃப்ராங்கா சொல்றேன், டிஎம்கே பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா வந்து, அவங்க லாபம் சம்பாதிக்க பார்த்தாங்க. கண்டிப்பா இந்த பரந்தூர் ஏர்போர்ட் விஷயத்துல அவங்க வந்து பரந்தூர்ல தான் ஏர்போர்ட் வரப்போகுதுங்கிறது கவர்மெண்ட் அஃபீஷியல் தெரிஞ்சுக்கிட்டாங்க, காமன் பீப்புளுக்கு தெரியல. அந்த கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து டிஎம்கே அஃபீஷியல்ஸ் கேள்விப்பட்டதை வச்சு, நிறைய நியூஸ்ல வந்து ரிப்போர்ட்ஸ் வச்சு நான் சொல்றேன், நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், டிஜிபியா இருந்தவங்க, கவர்மெண்ட் இப்போ கட்சியில இருக்க அவங்களோட பினாமிஸ், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பரந்தூர் சுத்தி இருக்க இடத்தெல்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரியல் எஸ்டேட்டா வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு லேண்ட் நான் சொன்னேன் இல்லையா, நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல ஒரு லேண்ட் வந்துட்டு, இப்போ நான் வச்சிருக்க லேண்டு 1 ஏக்கர் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேல்யூ வந்து நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த 1 ஏக்கர் லேண்ட் வந்து 1 lakh rupees அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஃபார்மர், நான் வந்து என் லேண்டை கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நான் சொல்றேன். அந்த 1 lakh வேல்யூ இருக்க லேண்டை 5 lakhs கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அந்த 1 ஏக்கருக்கு 1 லட்சம் தான், ஆனா வந்து 5 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றப்போ என்னால அதை டினே பண்ண முடியாது. நான் ஒரு சாதாரண விவசாயி, ஒரு ரொம்ப காமனான ஒரு பர்சன் தான், அதுலயும் நான் வந்து ஒரு ஃபார்மர் தான். எனக்கு வந்து எந்த ஒரு நிரந்தரமோ எந்த ஒரு கேரண்டியோ கிடையாது. நெக்ஸ்ட் இயர் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியாது. அப்படி இருக்க பட்சத்துல அவங்க 5 lakhs ஆஃபர் பண்றப்போ நான் என்னோட ஃபேமிலிக்காக தான் பார்ப்பேன், என்னோட பையன் என்னோட புள்ளோட படிப்பு, நான் என்னோட ஃபேமிலியோட வெல்ஃபேர் பெனிஃபிட், நான் நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பேன், அந்த கடன்லாம் அடைக்கணுங்கிற விஷயம், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அந்த பணம் தான் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா. இதுதான் பரந்தூர் சுத்தி இருக்க மக்களுக்கும் பரந்தூருக்கு உள்ள இருக்க மக்களுக்கும், மெயின்லி ஃபார்மர்ஸ், 95% பரந்தூர்ல இருக்கிறது ஃபார்மிங் லேண்டு, எல்லாருமே வந்து ஓன் லேண்ட் வச்சு ஃபார்மிங் பண்றவங்க, பெரிய பெரிய லேண்ட் லாட்ஸ் இருக்காங்க, அவங்களும் வந்துட்டு நிறைய லேபர்ஸ், ஒரு 1000 பேர் வச்சு வேலை வாங்குற ஒரு ஃபார்மிங் அது சம்பந்தப்பட்ட ஒரு பர்சனா தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க வந்து நான் பண்ணது தப்புனே சொல்ல, இப்போ டிஎம்கே பண்ணது தப்பே கிடையாது, அவங்க வந்து சுத்தி இருக்க லேண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க, என்ன பர்பஸ்ங்கிறது உங்களுக்கே புரிஞ்சுக்க முடியும். தெரியாதவங்களுக்கு நான் இப்ப சொல்றேன், என்ன பர்பஸ்க்காக டிஎம்கே அங்க லேண்ட் வாங்கினாங்க அப்படின்னா, இப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஏர்போர்ட் வரப்போகுது, சென்னை பக்கத்துல இருக்கு, இவ்வளவு பெரிய ஏர்போர்ட் வரப்போகுதுன்னா கண்டிப்பா இந்த லேண்ட் வேல்யூல இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஏர்போர்ட் வந்துருச்சு, அப்போ அந்த ஏர்போர்ட்ல இருந்து வர்றவங்க ஃபாரினர்ஸ் நிறைய வருவாங்க, இன்வெஸ்டர்ஸ் நிறைய வருவாங்க, கனெக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும், நம்ம ஆளுங்க நிறைய வெளியே போகிறதுக்கு முன் வருவாங்க. இப்போ மற்ற கண்ட்ரிஸ் டிராவல் பண்றப்போ வந்து எப்பயுமே சென்னை ஏர்போர்ட் மட்டுமே நம்பிட்டு இருக்க முடியாது. ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பரந்தூர்ல வருதுன்னா பாதி கிரௌட் இங்கேயும் வரலாம் இல்லையா. அந்த மாதிரி வர்றப்போ பக்கத்துல வந்து ஹோட்டல்ஸ், நான் சொல்றது வந்துட்டு தங்குற ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், மற்ற நிறைய விஷயங்கள், இப்போ வந்து ஒரு கேப் சர்வீஸ், ஒரு
1000 பிசினஸ் நடக்கும். ஒரு ஏர்போர்ட் ஒரு ஊர்ல வருது அப்படின்னா குறைஞ்சபட்சம் 100 பிசினஸ் ஆகுது அங்க நடக்கும். அந்த 100 பிசினஸ்ல நிறைய சப் வெரைட்டிஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி 1000 பிசினஸ் நடக்கும். அப்படி அந்த பிசினஸ் நடத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா லேண்ட் தான். ஒரு லேண்டு ஒரு இடம் இருந்தா மட்டும்தானே அங்க பிசினஸ் பண்ண முடியும். ஒரு கடை நான் வைக்கிறேன், ஒரு ஜூஸ் ஷாப் நான் வைக்கிறேனாலும் எனக்கு அந்த லேண்டு தான் வேணும். நான் வந்து ஒரு கேப் சர்வீஸ் நான் வைக்கிறேன், ஒரு வண்டி பார்க் பண்றதுக்கும் லேண்டு தான் வேணும். அந்த லேண்டு தான் வந்து இப்போ இங்க பரந்தூர் ஏர்போர்ட்ல ரொம்ப மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா வந்திருக்கு. டிவிகே பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு டிஎம்கே வந்து இது வந்து ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி இங்க ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சுத்தி இருக்க லேண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. அவங்க வந்து இதுல இருந்து வந்து ஒரு பெனிஃபிட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண ரொம்ப ஷார்ட்டா சொல்ல ட்ரை பண்றேன். டிஎம்கே வந்துட்டு இப்படி இந்த தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டிவிகே சொல்றாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, டிஎம்கே வந்து பரந்தூர் மட்டும் கிடையாது, எந்த இடத்துல ஏர்போர்ட் வந்தாலும் இது பண்ணி தான் இருப்பாங்க. அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய உண்மை தான். இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு இடத்துல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க யோசிக்கிறது வந்துட்டு ரொம்ப யதார்த்தம் தான். கண்டிப்பா வந்து எந்த இடத்துல நீங்க பரந்தூர் இல்ல, நீங்க தஞ்சாவூர்ல ஏர்போர்ட் வரப்போகுது, பக்கத்துல எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட அங்கேயும் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஆல்ரெடி நான் மீடியா நியூஸ்ல நிறைய வெளியே வந்துருச்சு. அதே தான் நான் உங்ககிட்ட நான் இப்போ சொல்றேன். டிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூல டிவிக்கு என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து இப்போ முக்காவாசி வேலையை முடிச்சு வச்சுட்டோம், இப்போ வந்துட்டு பரந்தூர் திட்டத்தையே கேன்சல் பண்றாரு நம்ம சீஃப் மினிஸ்டர், இப்படி பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்றாங்க. நேத்து வந்து நீங்க பாத்துருக்கலாம், பார்க்காதவங்களுக்கு நான் சொல்றேன். டிஆர்பி ராஜா வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு. இப்போ அதுலயும் வந்து அவரும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி நாங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டோம், இன்னும் டீடைல்டா அவர் சொல்லியிருந்தாரு. நாங்க நிறைய வேலையை முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து அதை பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணாரு. அவர் சொல்றது வந்து நிறைய விஷயம் நியாயமா தான் இருந்துச்சு. நேத்து சட்டப்பேரவையில அசம்பிளில நேத்து வந்து தங்கம் தென்னரசு வந்து அதையும் அவரும் வந்து ரொம்ப பொறுமையா தான் சொன்னார். நம்ம மறுபடியும் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த எண்ணத்துக்காக இந்த திட்டம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு, எந்த காரணத்தினால அந்த திட்டம் வந்து இப்போ ரத்து செய்யப்படுதுங்கிறத மட்டும் தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல டிவிகே சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல யாரா வேணாலும் இருக்கட்டும், கண்மூடித்தனமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசு. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க கமெண்ட்ல வந்து என்னை திட்டுறதா இருந்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது. நிறைய பேர் வந்து நீ அனிலா, நீ டிவிகே சப்போர்ட் பண்ற, தற்குறி அப்படி இப்படின்னு சொல்றீங்க. பிரச்சனை இல்லை. நம்ம விஷயம் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோங்க. நீங்க ஒரு 5 நிமிஷம் தனியா உட்காந்து யோசிச்சு பாருங்க, யார் மேல தப்பு இருக்கும், யார் மேல கரெக்டா இருக்கும். இந்த விஷயத்துக்கு மட்டும் சொல்ல, மற்ற எல்லா விஷயத்திலையும் வந்து என்ன நடக்குதுங்கிற ஃபேக்ட்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு மற்றவங்களை திட்டுறதா இருந்தா திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க யாரை திட்டுறதா இருந்தாலும் அவங்க வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போக தான் போறாங்க. நானும் அதான் பண்ண போறேன். இப்போ கன்க்ளூஷனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, டிவிகே மேலேயும் தப்பும் இருக்கு, கரெக்டும் இருக்கு, டிஎம்கே மேலேயும் தப்பும் இருக்கு, கரெக்டும் இருக்கு, ரெண்டு சைடும் நியாயம் இருக்கு. எந்தெந்த பார்வையில பாக்குறோங்கிறது தான் முக்கியம். நம்ம இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ அத்தாரிட்டி யாருகிட்ட இருக்கு, பவர் யாருகிட்ட இருக்கு? விஜய் கிட்ட தான் பவர் இருக்கு. அவர் தான் சீஃப் மினிஸ்டர். அவரு சைன் போட்டாரு, அவரு வந்து இந்த திட்டம் வந்து ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு. நம்ம யாருமே எதை பத்தி பேச முடியாது. இப்போ டிஎம்கே சார்பில் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல, ஹை கோர்ட்ல எல்லா பக்கம் வந்து அவங்க கேஸ் போடலாம், இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து இந்த மாதிரி அக்யூசேஷன்லாம் முடிச்சிட்டோம், லேண்ட் எல்லாம் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கோம் 1700 கோடிக்கு. ஆனா வந்து இப்போ வந்து ரத்து செஞ்சுட்டாங்க, அந்த லேண்ட் எல்லாம் என்ன பண்றது, அந்த லேண்ட் வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம டிவிகேல இருக்க மினிஸ்டர் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து அந்த லேண்டை வந்து வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்குவோம், ஏர்போர்ட் வரலைனால வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னது டிஎம்கே மத்தியில ரொம்ப ஒரு விகரஸா வந்து பரவிருச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்க அங்க விவசாயம் பண்றதுக்கு தானே இதெல்லாம் ஆரம்பிச்சீங்க, இந்த மாதிரி எல்லாம் பேன் பண்ணீங்க, இப்போ என்ன வேற எதுக்கோ யூஸ் பண்ணுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் லேண்ட் அக்வயர் பண்ணிட்டா அது மறுபடியும் எல்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாது. அவங்க இப்போ வந்து வேற ரேட்டை டிமாண்ட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் வந்து 1 லட்ச ரூபா லேண்ட் 5 லட்ச ரூபா அவங்களுக்கு எனக்கு கொடுத்தாங்க, 5 லட்சம் எடுத்து நான் செலவு பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு நிறைய செலவு இருக்கும், நான் செலவு பண்ணிட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த 4 ஸ்டேட்ல நிறைய பேர், நிறைய விவசாயிங்க உங்களுக்கே தெரியும், அவங்க சாமி கிட்ட போயிடுறாங்க. நான் அந்த வார்த்தையை நான் இதில் பயன்படுத்த முடியாது. நீங்க யோசிச்சுக்கோங்க எதனால அவங்க இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பணம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா லஞ்சம் வாங்குறாங்க. நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க, நமக்கு தெரியும். அவங்க அந்த லஞ்சமா வாங்குற பணம் கூட ஒரு மாச வருமானமா தான் ஒரு விவசாயியோட வீட்டு தலைவருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு விவசாயிக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரமே வந்து பணம் தான் இருக்கப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பணத்தை வந்து ஒன்னா அவங்களுக்கு கொடுங்க, இல்லைன்னா அவங்களுடைய லேண்டை அவங்க நிம்மதியா வச்சு வாழ விடுங்க, அவங்க விவசாயம் பண்ணியாவது பொழைச்சிக்கிட்டோம் இப்படிங்கிறது தான் ஒரு கண்டிஷனா இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், அட்லீஸ்ட் ஃபார் தி பாஸ்ட் 2 இயர்ஸ் 2 வருஷமா வந்து அந்த பரந்தூருக்கு உள்ள வந்து புது ஆட்களே வந்து உள்ள விடல. போலீஸ் வந்து பவுண்டரிஸ்லேயே நின்னுக்குவாங்க, செக் போஸ்ட் எல்லாம் போட்டு நின்னுக்குவாங்க. என்ன ரீசனுக்காக சத்தியமா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா வேணா சொல்லுங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அந்த மக்கள் என்னதான் பண்ணுவாங்க? இப்போ அந்த விவசாயிங்க, பரந்தூர்ல இருக்க மக்கள் 99% இந்த மனுஷன் விஜயை வந்து கடவுளா பாக்குறாங்க, கும்பிடுறாங்க. எனக்கு இந்த 2 நாளா வந்து அந்த ரீல்ஸ்ல வர்றதெல்லாம் என் கண்ணில் தண்ணி வருதுங்க. அவ்வளோ
அவ்வளோ ஒரு எமோஷனலா இருக்கு. ஏன்னா அவங்க பேசுறது உண்மையா பேசுறாங்க. ஃப்ரம் த ஹார்ட் பேசுறப்போ வந்து அது கேட்கறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு காமனரை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவங்கள வந்து கடவுளா சொல்றாங்க. அந்த மனுஷன் எங்களுக்கு கடவுள் மாதிரின்னு ஒரு 90 வயசு பாட்டி சொல்லுது அந்த இன்டர்வியூல. அப்போ வந்து அந்த மனுஷன் உண்மையா ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தம். எனக்கு வந்து பரந்தூர் இஷ்யூ பத்தி எந்த கனெக்ட்டுமே கிடையாது. எனக்கு அங்க ஏர்போர்ட் வந்தாலும் நான் இப்படியே தான் இருக்க போறேன். அங்க ஏர்போர்ட் வரல விவசாயம் பண்ணாலும் நான் இப்படியே தான் இருக்க போறேன். ஆனா வந்து மத்தவங்க அங்க இருக்கவங்க அதை சுத்தி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அப்படி கிடையாது. நிறைய பேரோட வாழ்க்கை அவங்களுடைய ஜெனரேஷன்ஸே வந்து அந்த ஊரை நம்பி தான் இருக்கு. அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ண டிஎம்கே மெம்பர்ஸோ இல்ல யாரா வேணாலும் இருக்கட்டும், நான் டிஎம்கேல கூட நிறைய பேர் லேண்ட் வாங்கியிருக்கலாம். அவங்களுக்கும் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு லேண்ட் வேல்யூ ஆகும், வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சவங்க வாங்கியிருப்பாங்க. இப்போ அது நடக்க போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். நம்மளுமே எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் வந்து அமௌண்ட் கம்மியாகும்னு நம்ம யோசிச்சு பண்றது இல்லையே. பின்னாடி வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு நினைச்சு தானே பண்ணுவோம். அதனால அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயே எனக்கு புரியுது, அவங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. டிஎம்கே காரங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, நான் டிஎம்கே வர இருந்திருந்தேன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்து வேற எந்த ஊர்லயுமே வைக்க முடியாது ஏர்போர்ட். வேற எந்த ஊர்லயுமே டிஆர்பி ராஜா சொன்ன மாதிரி நீங்க கூகுள் மேப்ஸ் எடுத்து பாருங்க விஜய், அங்க நீங்க வந்து ஒரு ஸ்கொயர் மார்க் பண்ணுங்க, இத்தனாயிரம் ஏக்கர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு லேண்ட் ஃப்ரீ லேண்ட் இருக்கான்னு சென்னை சுத்தி பாருங்க. நாங்க ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு எல்லா இடத்துலயும் பார்த்து தான் பரந்தூர வச்சிருக்கோம். நீங்க பரந்தூர்லயும் வைக்க விடலன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அதுவும் நியாயமான விஷயம் தான். டிஎம்கே சைட்ல அவங்க சொல்றதும் கண்டிப்பா நியாயம் தான். டிவிகே வந்து இதை பேன் பண்ணதும் நியாயம் தான். அதனால நம்ம காமனர்ஸ், நம்ம காமன் பீப்புள் வந்து பரந்தூருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அதை பத்தி சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டர் கொடுத்தது தான். இருந்தாலும் இனி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறது நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்மளுடைய சப்போர்ட்டும் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்தா மட்டும்தான் வந்து நல்ல ஆட்சி கொடுக்க முடியும். நல்ல ஆட்சி கொடுத்தாதான் நம்ம எல்லாரோட லைஃபும் நல்லா இருக்குங்கிறது நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு சிட்டிசனா வந்து நம்மளோட டியூட்டிஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றோமோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நமக்கும் சப்போர்ட் வரும். இப்போ ஒரு நல்ல ரோடு லே பண்றாங்க அப்படின்னா அந்த ரோட மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். அதே மாதிரி ரோடு மட்டும் இல்ல, எந்த விஷயம் கவர்மெண்ட் கொடுத்தாலும் அதை வந்து பாதுகாக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தான். நாம தான் டெய்லி அந்த ரோட்ல டிராவல் பண்றோம். மினிஸ்டர்ஸோ எம்பிஸோ எம்எல்ஏவோ சீஃப் மினிஸ்டரோ டெய்லி இந்த ரோட்ல வரதில்ல. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க விஷயத்த நம்ம தான் பாத்துக்கணும். நம்ம ஸ்ட்ரீட் லைட்டை நம்ம தான் பாத்துக்கணும். நம்ம செக் போஸ்ட்ல இருக்க போலீஸையும் நம்ம தான் பாத்துக்கணும். எல்லாத்தையுமே இந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம நல்லா பாத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் நமக்கு திருப்பி கொடுக்கும். நம்ம மட்டுமே ஒரு ராஜாவாகவும் இருக்க முடியாது, அந்த கவர்மெண்ட்டையும் ராஜாவா உட்கார வச்சு நம்ம அழகும் பார்க்க முடியாது. அவங்க நமக்காக ஒர்க் பண்றாங்க, நாம அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இனி இந்த பரந்தூர் மாதிரி என்ன இஷ்யூ வந்தாலும் வந்து நம்மளுடைய பார்ட்டை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவோம். நம்ம சிட்டிசனா என்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ணுவோம். எல்லாருமே நல்லதே நடக்குங்கிறத வேண்டிக்கலாம். நல்லதே நடக்கும்னு நானும் நம்புறேன். தேங்க்யூ. குட் பை.